எல்லா புகழும் முருகருக்கே. இன்னைக்கு தைப்பூசம். கோயிலே அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சு. காலையிலே வந்து 48 சுற்று சுற்றியாச்சுங்க. சுற்றி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருகர் அருளால் கிடைச்ச சொந்தங்கள் நிறைய பேர் இன்றைக்கி மீட் பண்ணோம். கோயிலே உட்காந்து அவங்க கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சாச்சு. நிறைய பேர் இன்றைக்கி 48 சுற்று சுற்ற போகிறேன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களால் முடியும், உங்கள் உடம்புக்கு ஒத்துக்கும், நான் மட்டும் செய்யுங்க, ரிஸ்க் எடுத்து செய்ய வேணாம். ஒரு சுற்று சுற்றினா கூட கடவுள் உங்களுக்கு நல்லதே செய்வார். உங்களால் முடியும், என்னால் சுற்ற முடியும் அப்படின்னு நிச்சயமாக சுற்றுங்க. அதே மாதிரி பட்னி கடந்து சுற்றணும்னு அவசியம் இல்லை, சாப்பிடாம வெறும் வயிற்றில் சுற்றணும்னு அவசியம் இல்லை. அதனால் முடிஞ்சால் செய்யலாம், இல்லைனா ஒரு காஃபியோ இல்லை சாப்பிட்டுட்டு சுற்றலாம். ஆனால் காஃபி குடிச்சிட்டோ சாப்பிட்டுட்டோ உடனே சுற்றாதீங்க. ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கழித்து சுற்றுங்க. ஏன்னா மயக்கம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து நிறைய பேர் சுற்ற போகிறோன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. எனக்கு சந்தோஷம். நீங்கள் வேண்டிக்கிட்ட எல்லாமே நடக்கணும், கண்டிப்பாக சுற்றி முடிப்பீங்க. எனக்கு என்னென்னா ஒரே ஒரு இது, யாரும் கஷ்டப்பட்டு செய்ய வேண்டாம், எதுவும் டயர்ட் ஆகிடக்கூடாது, உடம்புக்கு ஒத்துக்க முடியாமல் போயிடக்கூடாதுன்னு மட்டும்தான் நினைக்கிறேன். உங்களால் முடியும்னா சுற்றுங்க. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் வேண்டின வேண்டுதல் எல்லாமே கூடிய சீக்கிரம் நடக்க போது. சுற்றும் போது அதை மட்டும் நினச்சிக்கோங்க. நீங்கள் என்ன வேண்டியிருப்பீங்க, அது நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத அப்படியே நினச்சிட்டே இருங்க. எனக்கு அது வந்து அப்படி மனசில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு இன்றைக்கி சுற்றும் போது. கண்ட விஷயத்தையும் எதை பற்றியுமே கவலையோ, உங்களுக்கு நீங்கள் இழந்ததையோ, உங்கள் கஷ்டத்தையோ எதையுமே நினைக்காதீங்க. சுற்றும் போது நீங்கள் எதுக்காக வேண்டிக்கிட்டீங்களோ அதை மட்டும் மனசில் ஓட்டிக்கிட்டே இருங்க. நிச்சயமாக நிறைவேறும். எல்லா புகழும் முருகருக்கே.